இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோசையில் ஆம்லேட் எப்படி ஊற்றுறதுன்னு தான். கறி தோசையில் ஆம்லேட் போட்டு பார்த்துருப்போம், அதே மாதிரி மெத்தட் தாங்க. ஆனால் இதில் கறி வைக்காமல் வெறும் தோசையில் ஆம்லேட் மட்டும் எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சேம் ப்ரொசீஜர். நம்ம எப்போதும் போல் தோசை மாவை வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் மொத்தமாக ஊற்றிக்கிறதும் மெலிசாக ஊற்றிக்கிறதும் உங்களுடைய விருப்பம்தான். முட்டை தோசை மாதிரியே தாங்க, ஆனால் இதில் வந்து ஆம்லேட் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தோசை சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. இப்போ தோசை ஊற்றி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு முட்டையை வந்து ஒரு டம்ளரில் உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு வந்து ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மஞ்சக்கரு, அதாவது அந்த முட்டையும் ஆனியனும் நல்லா அந்த வெள்ளைக்கரு தெரியாத அளவுக்கு ஒரே மாதிரி பீட் ஆகிருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு புசு புசுன்னு அப்படியே பந்து மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு, டர்மரிக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஆக்சுவலாக ஆட் பண்ண மாட்டாங்க, எங்கள் வீட்டில் ஆட் பண்ணால் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி சால்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவுல் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா சால்ட்டு கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து கூட ஆட் பண்ணும்போது அந்த எக்கோட ஸ்மெல்லே வராது. அந்தளவுக்கு எக் தான் சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணதை வந்து அந்த தோசையில் ஊற்றிக்கோங்க. இதில் நீங்கள் பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்க்காதீங்க. முட்டையில் கருவேப்பிலை சேர்த்தா அந்த டேஸ்ட்டே மாறிடும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஜீரகமும் மிளகும் நுணுக்கி வச்சுருக்கேன். நான் வந்து அம்மியில் நுணுக்கி வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் மிக்சியில் கூட அடித்து வச்சுக்கலாம், இல்லை ரெடிமேட் பவுட்ரு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்கெட் பவுடர். அது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கோல்டு இருக்கிறனால இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெறும் தோசையில் வெறும் முட்டையை மட்டும் ஊற்றி சாப்பிட்றத விட இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மாவும் அந்த எக்கும் நல்லா வேகணும். சிம்லேயே வேக விட்டாலும் சரி, இல்லைனா மூடி போட்டு வேக வச்சாலும் சரி, சுற்றிலும் எடுத்து விடுறேன். எந்த சைடும் ஒட்டலை, நல்லாவே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எப்படி எடுத்துகிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் அந்த முட்டையை வந்து நான் திருப்பி போட போகிறேன். சொல்லப்போனால் ஆம்லேட் தோசையை வந்து திருப்பி போட போகிறேன். கொஞ்சம் மேலே வேகாத மாதிரி இருக்குங்க, அதனால் திருப்பி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா அடியில் மாவு வேறு இருக்கு இல்லையா, அதனால். இப்போ வந்து திருப்பி போட போகிறேங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தெரிச்சிருக்குன்னு. அதனால தான் சொன்னேங்க, கொஞ்சம் பார்த்து திருப்பி போடுங்க. நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறம் முட்டையை எப்போதுமே நல்லா வேக விடுங்க. வேக விடலை, ஒழுங்காக வேகலை அப்படின்னா கேஸ் ட்ரபிள் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி எக்கு வாங்கும் போதும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கடையாக பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா வீணாக போன எக், அதாவது ஒரு 4 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது எக்கோட ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த முட்டையை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முட்டையை உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண வாட்டரில் போட்டு பாருங்கள். வாட்டரில் போடும்போது எக்கு வந்து உள்ளே போயிடுச்சுன்னா அது நல்ல முட்டை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.